ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐட்டமோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா 60ஆம் குருவையில் கொஞ்சம் குளறுபடி நடந்துச்சு இல்லையா? ஸோ இதில் அந்த மாதிரி ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. பட் ரத்தசாலி ஸ்டாண்ட்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சூப்பராக ஒரு பேப்பர் ரோஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக தோசை வந்துச்சு. இந்த பாரம்பரிய அரிசியில என்னோட மெயின் இன்டென்ஷனே என்னன்னா, நம்மளோட நார்மல் அரிசியை கலக்காம முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த அரிசி பாரம்பரிய அரிசி இருக்கும் இல்லையா, அதுல மட்டுமே நம்ம சமைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம இந்த வெள்ளை அரிசியை மிக்ஸ் பண்றதுல அதோட 100% பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது. ஒரு 50% பெனிஃபிட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாவே பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது ஆப்பம் தான் பண்ணலான்னு பிளான்ல மாவு ஊற வச்சிருந்தேன். செய்யற அன்னைக்கு தோணுச்சு, சரி இதுவுமே 60ஆம் குருவை மாதிரி ஏதாவது ராங்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டா தப்பாயிரும். அதனால தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது பச்சரிசி, அதனாலேயே தோசை சூப்பரா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் இந்த ரத்தசாலியில இட்லி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இட்லி அரிசியோ 5020 மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டோம் அப்படின்னா இட்லி ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த ரத்தசாலி தோசை செய்யறதுக்கு 1 டம்ளர் ரத்தசாலி அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து அப்படிங்கிற ரேஷியோல ஊற வச்சு கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்னா அரைச்சு வச்சதுதான். ஒரு 7 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் தோசை சூப்பரா வந்துச்சு. இந்த வீடியோல இன்னொரு ஐட்டம் பத்தி ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கணும். இந்த இலுப்பை பூ பச்சரிசியில நான் ஆல்ரெடி இடியாப்பம் செஞ்ச இந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல செஞ்ச அன்னைக்கு ஜஸ்ட் நாங்க நாட்டு சர்க்கரை அப்புறம் பழம் சர்க்கரை இதெல்லாம் தான் போட்டு சாப்பிட்டோம். எந்த டிஃபரன்ஸ் இல்லை, சூப்பரா இருந்துச்சு. அதுலயே நான் நினைச்சிட்டு இருந்தேன் தேங்காய் அல்லது தக்காளி போட்டு இதை தாளிச்சோன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதிகமா இருந்ததுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணேன். இந்த சந்தகை பேருக்கு தகுந்த மாதிரியே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது இலுப்பை பூ பச்சரிசி. அந்த பூ போல இருந்துச்சு அப்படிம்பாங்களே, அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு நார்மல் அரிசியில செஞ்ச சந்தகை எடுக்கும்போது கொஞ்சம் கம்பி கம்பியா இருக்கும், இல்ல கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல அவ்வளோ சாஃப்ட் டச் ஃபீல் பண்ணேன் நெக்ஸ்ட் டே. அது மட்டும் இல்லாம நான் தேங்காய் போட்டு தாளிச்சேன். ஆக்சுவலா தேங்காய் போட்டு தாளிக்கும் போது அதுல பெருசா ஃபிளவர் எல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகல. ப்ராப்ளி தக்காளி இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி நாட்டு சர்க்கரை, பழம் சர்க்கரை பிளஸ் தேங்காய் பால் இதெல்லாம் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். தாளிக்கிறதுக்கு இது அவ்வளவா பெர்ஃபெக்டா போன மாதிரி எனக்கு தெரியல தேங்காய் போட்டு செய்யும் போது. ஏன்னா நார்மல் அரிசியிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பல வருஷம் பழக்கப்பட்ட நமக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ரைசஸ்ல எல்லாம் செய்யும் போது அதோட ஃபிளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அதுக்கான எக்ஸாக்ட் காம்போஸை தெரிஞ்சு நம்ம செய்யும் போதா இதை ஒரு பெர்ஃபெக்ட் டிஷ்ஷா நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இதெல்லாம் பழங்கால அரிசி, ஆனா புதிய சமையல் அப்படிங்கும் போது ட்ரையல் அண்ட் எரரா நம்ம பண்ணி தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. பழங்காலத்துல இந்த அரிசிகளை வச்சு களி கஞ்சி சாப்பாடுன்னு அதோட லிமிட்டடா டிஷ்ஷஸ் வச்சிருப்பாங்க. நம்ம தான் இப்ப யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு.